ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. ஐயா, இன்று அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம்ம ஏன் இதை வழிபடுறோன்னா, நம்ம முன்னோர்கள் பித்ருகள் அவங்கள நம்ம வர வைக்கிறத இந்த அமாவாசை நாளில் வழிபடுறோம். இன்றைக்கி அவங்க வருவாங்க எல்லோரும் வீட்டுக்கும். நம்மளை எப்படி மறந்துட்டாங்களா, ஞாபகம் வச்சுக்கிறாங்களா பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு தேவையான படையை போட்டு அவங்களுக்கு நம்ம வழிபட்டால் நம்ம இன்னும் மறக்காமல் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெய்வமாக நின்று நம்ம கூட அருள் புரியும். நம்ம அவங்களுக்கு இன்றைக்கி செய்கிற நாள் தான் இந்த நாள், பித்ரு நாள். அது இல்லாத இந்த அமாவாசை பித்ரு நாளில் நம்ம படையல் போடுவோம். அது பறவைகள், சில பறவை உயிரினம் பசியை தீர்க்கும். அந்த பசியை தீர்ந்தால் அது மனத்தார நம்மளை வாழ்த்தும். அப்போ நமக்கு தோஷம் எல்லாமே நீரும். இன்று பித்ரு நாள் இது. இன்றைக்கி தோஷம்லாம் நீங்கும் நாள். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் வழிபடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தோஷம் எல்லாம் விலகி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இந்த நாளை நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும். அமாவாசை முதல்ல நம்ம காலைல எழுந்தது யாரை வணங்கணும்? தந்தையை வணங்கணும். தந்தை சூரிய தேவர். காலைல எழுந்து சூரியனை வணங்கணும். நமக்குலாம் தந்தை அவர் தான் சூரியன். தாய் பூமாதேவி. நவகிரகங்கள் இல்லைன்னா நம்மளாம் வாழ முடியாது. அவங்க நவகிரகங்கள் இருக்கிறனால தான் நம்ம இங்கே வாழறோம். நவகிரகங்கள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால் முதல்ல நமக்கு தாய் தந்தை நவகிரகம்தான். முதல்ல தந்தையை வணங்கிட்டு அப்புறமா தாயை வணங்கிட்டு அடுத்தது நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம பூமியில் பூமியில் பிறந்ததுக்கு காரணமாக இருக்கிற நம்ம தாய் தந்தையை, உங்கள் தாய் தந்தைங்களாம் தாய் தந்தையை வணங்கிட்டு அன்றைக்கி நாளை தொடரணும். தொடர்ந்தால் அன்றைக்கி நாள் நம்ம கேட்குறதெல்லாம் இந்த அண்டத்தில் இருக்கிற மகாசக்தியெல்லாம் நம்ம கேட்குறது நல்லதே நடக்கும். அன்றைக்கி பொழுது நல்லதே இருக்கும். அதனால் இந்த அமாவாசை எல்லோரும் வழிபடுங்க. அமாவாசை, பௌர்ணமி நம்ம தலையெழுத்தை மாற்றுறது கிரகங்கள் தான், நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்கள் இருக்கிறனால தான் பூமி விடியுது, எல்லாமே நடக்குது. அதனால் நம்ம நவகிரகங்கள் சக்தி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அமாவாசை, அப்புறமா கிருத்திகை, பௌர்ணமி இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? நவகிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம். அதனால் நவகிரகங்களை வழிபடணும். கண்டிப்பாக வழிபடணும். இந்த மாதிரி நாள், அமாவாசை நாள் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் எல்லோரும் இந்த நாளை தன்னோட தாய் தந்தைக்காக செய்கிறோன்னு நினைக்காதீங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கும் சேர்த்து செய்கிறோன்னு நினச்சிங்க. சிவாய நமோ. ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. ஓம் நமோ நமச்சிவாய சிவாய நமோ. அப்படி உங்களால் எழுந்து சூரிய தேவனும் பூமாதேவியும் உங்கள் குலதெய்வம் இவங்களை வணங்க முடியலனாலும், செய்ய முடியாத சில பேர் எழுந்துக்க முடியாதவங்களும், இவங்க எல்லாத்தையும் உங்கள் பெற்ற தாய் தந்தையிலேருந்து மொத்த பேரையும் வணங்கினா, ஒரே ஒருத்தரை வணங்கினா எல்லோருக்கும் சமமாகிடும். அவர் தான் எல்லாமே அடங்கு. நம்ம நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்ம நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது எல்லாம் நம்ம பஞ்சபூதங்கள். மொத்த சக்தியும் உள்ளடக்கி ஆளுவது ஒரே சக்தி, சிவசக்தி. காலிலேருந்து ஓம் நமச்சிவாய சிவாய நமோ அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரையும் வணங்கின சமமாகிடும். அவர் ஒருத்தர் வணங்கினா எல்லாமே வணங்குற மாதிரி, அவர் தான் எல்லாமே உள்ளடங்கியிருக்கு. அதனால் காலையிலேருந்து உங்களால் முடியாதவங்களுக்கு, இவங்களாம் வணங்க முடியாதவங்களுக்கு என் தந்தை ஈஸ்வரனை ஓம் நமச்சிவாய சிவாய நமோ என்று சொல்லி வணங்குங்க. சிவாய நமோ.